யார் ஒருவர் எளியவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவர்களாக இருக்க முடியும் என்று சொல்வார்கள். ஒரு முறை காமராஜர் ஐயாவிடம் அவருடைய உதவியாளர் ஒரு 50 விண்ணப்ப படிவத்தை கொடுத்து, ஐயா இது எல்லாமே மருத்துவ கல்லூரிக்கான பரிந்துரை விண்ணப்ப கடிதம், இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே தகுதி வாய்ந்தவர்களாகவே தெரியுது. இந்த 50 விண்ணப்பத்திலிருந்து நம்மளால 2 பேருக்கு பரிந்துரைக்க முடியும், இதுல எதை செலக்ட் பண்றது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அந்த விண்ணப்ப படிவத்தெல்லாம் பார்த்த காமராஜர் ஐயா விண்ணப்ப படிவத்தை கொடுத்து, இந்த 2 பேருக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதை பார்த்த உதவியாளர் கேட்குறாரு, ஐயா இதை எதன் அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, தோராயமா எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது சொல்றாரு, நான் எல்லா விண்ணப்பத்தையும் பார்க்கும்போது பெற்றோரின் கையொப்பம் அப்படின்ற இடத்துல யாரு கை நாட்டு போட்டிருந்தாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சேன். நான் படிக்கலனாலுமே என் மகள் மருத்துவ படிப்பு படிக்க வேணும்னு நினைக்கிறாங்களே, அந்த பெற்றோருடைய கனவுகளை நிறைவேற்றுறது தான் என் பணி அப்படின்னு சொன்னாராம் காமராஜர் ஐயா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் சில ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் என்று கவிஞர் வாலி எழுதினார் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தாங்க தலைவர்களாக இருக்க முடியும்.